எரேமியா 38 4 10 வரைக்கும் வாசிங்க. எரேமியா 38. அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக. அதாவது எரேமியா மூலமா தீர்க்க தரிசனம் வருது. எரேமியாவை கொண்டு மேக்சிமம் தீர்க்க தரிசனம் விரோதமா வரும். இப்ப நீங்களாம் பாவம் செஞ்சிட்டீங்க, அதனால நிச்சயமா பாபிலோன் ராஜா வருவாரு, ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டாராம். உடனே ஜனங்கள் எல்லாம் ராஜாட்ட போய், இவன் எங்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றான், அதனால இவனை கொலை செய்யணுங்கிறாங்க. உடனே ராஜா, புத்தி கேட்ட ராஜா சிதேக்கியா, என்ன ராஜா சொல்லுங்க, தப்பு இல்லை, புத்தி கேட்ட ராஜா, அறிவு வேண்டாம். ஏண்டா எரேமியா யாருன்னு உனக்கு தெரியாது? எத்தனை தீர்க்க தரிசனம் உனக்கே சொல்லி இருக்கிறான். அப்ப ஜனங்கள் விரோதமா சொல்றான், அவனை கொன்னுடுன்னு நீ கொன்னுடுவியா? புத்தி கேட்ட ராஜா உடனே அவன் உங்க கையில இருக்கிறான், எதுனாலும் செய்யுங்க அப்படின்ட்டான். உடனே எல்லாரும் சேர்ந்து எரேமியாவை தண்ணீர் இல்லாத உளையான சேற்றுல கயிறுனால இறக்கி விட்டுட்டாங்க. இப்ப எரேமியா என்ன தப்பு பண்ணா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் பேசுங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னான். நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால பாபிலோன் ராஜா கையில நீங்க பிடிபடுவீங்கன்னு சொல்லிட்டான். உடனே அதுக்கு என்ன செஞ்சாங்க? உளையான சேறு எப்படி இருக்கும், கிணறு, உளையான கிணறு எப்படி இருக்கும், அதுல போய் இறக்கி விட்டுட்டாங்கங்க. இப்ப எரேமியா சாவ போறான். அப்ப அந்த இடத்துல தான் இவர் வராரு. அப்பதான் அவர் பேர் என்ன வாசிங்க, இப்ப எபெத்மெலெக்கா வாசிங்க. அப்பொழுது எபெத்மெலெக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே என்ன சொல்றாங்க? அப்ப இப்பதான் விருந்து என்னவா இருக்கிறாரு, கொஞ்சம் அதை வாசிங்க. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலெக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டார். பிரதானி, அவன் அரண்மனையில் ஒரு பிரதானியா இருக்கிறான். அவன் கேள்விப்படுறான், எபெத்மெலெக் கேள்விப்படுறான், எரேமியாவை தூக்கி உளையான சேற்றில் போட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டான். அந்த சிறுமைப்பட்ட அந்த ஊழியக்காரனாகிய எரேமியா மேல அரண்மனை பிரதானி ஆகிய எபெத்மெலெக் சிந்தையா இருந்தான். சாப்பிட்டு நமக்கு என்னன்னு விட்டுருல, ஐயோ ஊழியக்காரன், இன்னைக்கு நமக்கு ஊழியக்காரன் அவர் கஷ்டப்பட்டா நம்ம விசாரிக்கிறது கூட கிடையாது. உளையான சேற்றில் போட்டுட்டாங்க எரேமியாவை. என்ன தப்பு பண்ணாரு? ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு. சாவ போறார் எரேமியா. இதை கேள்விப்பட்ட உடனே அரண்மனையில் இருக்கிற பிரதானி அந்த சிறுமைப்பட்ட அந்த ஊழியக்காரனாகிய எரேமியா மேல சிந்தை வைத்து ஓடுறான் சிதேக்கியா ராஜா கிட்ட. ஓடி போய் சொல்றான், என்ன சொல்றான்? ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனே, புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கை. இது தகாத செய்கையா இருக்கிறது. இருக்கிற இடத்திலே பட்டினியானால் சாவானே. ஐயோ, அவன் பட்டினியினால் அவன் செத்து போயிருவானே. நகரத்திலே அப்பமில்லை என்றான். நகரத்திலே அப்பம் இல்லையே, அவன் செத்து போயிருவானே. அவன் உயிரை காப்பாற்றணுமே, அவன் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறானே. பாத்தீங்களா, சிறுமைப்பட்ட ஊழியக்காரன் மேல் எவ்வளவு சிந்தை. உண்மையிலே நீங்கள் எங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணுறீங்களா? டெய்லி எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க. ஷோ பண்ணுறீங்களா? ப்ளீஸ் ஷோ பண்ணுங்க. டெய்லி பிசாசுகளை விரட்டிகிட்டே இருக்கிறதுனால அது ஊழியர் குடும்பத்துக்கு தான் விரோதமாக வரும். அதனால் நீங்கள் நம்ம ஊழியக்காரருக்காக நம்ம தாங்க ஜெபிக்கணும். இப்போ பாருங்கள், கொண்டு ஓடுறான் எபெத்மெலெக்கு. போய் அந்த ராஜாட்ட சொல்றான். உடனே ராஜா சொல்றான், அப்படியானு ராஜா எபெத்மெலெக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி 10வது வசனம், நீ இவ்விடத்தில் இருந்து 30 பேரை உன்னுடனே கூட்டிட்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகிறதுக்கு முன்னாடி அவனை துறவிலிருந்து தூக்கி விடு. இவன் மட்டும் சிந்த வைக்கலடா, எரேமியா உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குமா? ஓடுவான். ஓடி போய் 30 பேரை அழைச்சிட்டு துறவுல உயிருக்கு போராடி கொண்டிருக்க அந்த ஊழியக்காரனை மேலே தூக்கி விட்டுருவாங்க, உயிரோட காப்பாத்திடுவான். அதனால் ஆண்டவர் எபெத்மெலெக் அப்படியே விட்டுட்டாருன்னு பைபிளில் போடல. 9ஆம் அதிகாரத்துக்கு வாடுது. அடுத்து 39ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 39ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 16வது வசனம் பாருங்க. ஆண்டவர் எரேமியாட்ட பேசுறார். என்ன பேசுறாரு? எல்லாரும் வாசிங்க. நீ போய் எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலெக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை நான் நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே ஓ கண்ணுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்நாளிலே ஒன்ன தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீ பயப்படுகிற மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஏன் தெரியுமா? சிறுமைப்பட்ட ஊழியக்காரன் மேல சிந்தை வைத்தபடியால் தேவன் தீங்கு நாள்ல விடுவித்தார். சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்கல.